தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமதானம் கலியுதேவம் காஞ்சுமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு மனத்தை அறிவான் மருந்தும் தருவான். மனத்தை அறிவான் மருந்தும் தருவான். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம மனசு தெரியுமா அப்படின்னா, ஒருத்தர் மனசு இல்லை, 1000 பேர் இருக்கக்கூடிய மனசும் பரமேஸ்வரனான மகாபெரியாளுக்கு தெரியும். அது தனி ஒரு இன்சிடெண்ட்டு. மருந்தும் கொடுப்பார், அது என்னன்றதை பார்க்கலாம். பின்னாடி நமக்கு வரப்போகக்கூடிய ஒரு வியாதிக்கு இன்றைக்கே மருந்து கொடுக்குறவர்னா அது பெரியவாளால் மட்டும்தான் முடியும். அவர் தான் பரமேஸ்வரன். அதாவது பெரியவா வந்து 1963 மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தார். வர அன்னைக்கு கார்த்தால கும்பாபிஷேகம் மகாபெரிவாவுடைய திருக்கையினால் நடக்க போகிறது. ஆனால் அங்கே கோவிலுக்குள்ளே எப்படியோ கொஞ்சம் நுழைஞ்சி சில பேர் இருக்கா. அதில் இந்த மடி பண்ணிண்டவா, சுமங்கலி அல்லாதவா சில பேர் இருக்கா. பாவம் வயசானவா, அந்த பிராமணா கொஞ்சம் பேர் இருக்கா. அந்த மாமிகள்லாம் நிற்கிறா, வயசானவா இருக்கா. அது தவிர மற்ற பேரும் நிறைய பேர் நிற்கிறா. ஏழைப்பட்டவா என்ன பண்ணுவா, அவளாலாம் அந்த கும்பாபிஷேகத்தை நம்மளால் பார்க்க முடியாது, அந்த கூட்டத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. ஏதோ பாவம் பக்தியால் வந்தவா உள்ளே வந்தவா அங்கே இருக்கா. அதில் பெரியவா வந்து கும்பாபிஷேகம் பண்ண வந்துட்டா. இவாளாம் நினச்சிண்டா பெரியவா எப்படியாவது நம்ம தரிசனம் நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணிடலான்னு நினச்சா. கடைசியாக ஒரு பட்சம் அந்த போலீஸ்லாம் அங்கே உள்ளே வந்துட்டு, இது வந்து சேலம் ரவி மாமா சொன்னதை சொல்ல மறந்துட்டேன். சேலம் ரவி மாமா சொல்லணும்னா இதை நான் சொல்லியிருக்க முடியாது. அதை அந்த போலீஸ்லாம் என்ன பண்ணால், இவாளெல்லாம் அவள் மனசில் நினச்சிட்டா போலீஸ்லாம் இந்த கூட்டத்தெல்லாம் இவாளெல்லாம் விட முடியாது. காஞ்சி பெரியவர் வந்து கும்பாபிஷேகத்துக்காக அந்த பக்கம் வந்து மேலே போகும்போது, மேலே போய் விமானத்து மேலே போய் தானே கும்பாபிஷேகம் பண்ணோம். அது போகும்போது இவாளெல்லாம் தடுத்துடலாம். அது உள்ளே நுழையும் போதே இவாளை தடுத்துட்டு, பெரியவா பெரியவா அவள் கூட வரக்கூட 1-2 பேர் போகட்டும், இவாளை தடுத்துடலான்னு போலீஸ் பிளான் பண்ணியிருந்தா. அந்த திங்கிங், அந்த மனசு யாருக்கு தெரியும்னா பரமேஸ்வரனுக்கு தெரியும். இந்த மனுஷாலாம் இவாள்லாம் பாவம் நின்றுருக்காளே பக்தியோட, பெரியவா கூட பார்த்தா போய் இதை கும்பாபிஷேகத்தை பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறா. ஆனால் அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து சரி, அப்படி ஒரு வேளை இந்த போலீஸ்லாம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காளே, பெரியவாளையாக தரிசனம் பண்ணாலே போருமே அப்படின்ற அளவுக்கு அவள் நினச்சிட்டு இருக்கா, ஏதாவது ஒன்று பண்ணலான்னு. ஆனால் வந்த பெரியவா என்ன பண்ணால் அப்படி உள்ளே நுழைஞ்சு அப்படி போனவா திடீர்னு நின்றுட்டு, நீங்கள் எல்லாம் முன்னாடி போங்கன்ற மாதிரி செய்கை காமிச்சார். உடனே அணுக்கு தொண்டை கூட அந்த சிஷ்யர் சொன்னார், உங்களை எல்லாம் முன்னாடி போக சொல்கிறா, நீங்கள் போங்க, பின்னாடி பெரியவா வருவா. பரமேஸ்வரன் அவளுடைய பக்தர்களை உண்மையாக நியாயமாக மனசில் பக்தியோடு இருக்கவாளதை அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதுக்கு கருணையோடு இறங்குவார். அபார கருணா சிந்துங்கிறது இது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அவளெல்லாம் முன்னாடி போக சொல்லிட்டு இப்போ போலீஸ் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பெரியவாவே நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லும்போது போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பின்னாடியே மகாபெரிவா போயிருக்கா, அந்த கும்பாபிஷேகத்தை அவள்லாம் நல்லா பார்த்துருக்கா, கிட்ட கருந்து விஐபி மாதிரி அவளுக்கெல்லாம் பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது ஒரு அதாவது மனத்தை அறிவான், அது பரமேஸ்வரன். மருந்தும் தருவானுக்கு இன்னொன்று பார்க்கலாம். பெரியவாளை வந்து பிரதோஷமாக தீபாவளிக்கு முன்னாடிலாம் எப்போவுமே தரிசனம் பண்ணுவார். பண்ணும்போது மகாபெரிவா வந்து தீபாவளிக்கு வஸ்திரம் கொடுத்துருவார் இவளுக்கு. நம்ம பிரதோஷ மாமாவுக்கு முதல்ல கொடுத்துட்டு கூட எதனா, அவர் தானே 64வது நாயன்மாரும் மகாபெரிவா சொல்லியிருக்கா. அப்புறம் மடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, எல்லாம் கூட பண்ணுற கைக்கறியை பண்ணுற சிஷ்யாவா எல்லாருக்குமே
பெரியவா வந்து தீபாவளிக்கு வஸ்திரம் எல்லாருக்கும் கொடுத்துருவா. ஒரு வஸ்திரம், ஒரு அங்கவஸ்திரம், ஒரு வேஷ்டி அதெல்லாம். ஒரு தடவை வந்து பெரியவா வந்து எல்லாரும் வாங்கிட்டா, ஆனால் இவருக்கு மாத்திரம் இன்னும் வரல. முதல்ல கொடுக்க வேண்டியவர் நம்ம பிரதோஷ மாமா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தார், அவருக்கு கிடைக்கல. அதை வந்து அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. குமரேசன் மாமா கிட்ட கூட சொன்னாராம் பிரதோஷ மாமா, எப்பயுமே வழக்கமாக பெரியவா எனக்கு வஸ்திரம் கொடுத்துருவாள், தீபாவளி வஸ்திரம் இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குறப்பட்டுண்டாராம். அதை குமரேசன் மாமா வந்து மகாபெரிவாக்கிட்டே சொல்லிட்டா போல இருக்குது. தீபாவளி வரல இன்னும், அதுக்கு முன்னாடி இவருக்கு வஸ்திரம் வரணும், ஆனால் குமரேசன் மாமா சொல்லிட்டு இருக்கார். அப்போ பெரியவா என்ன பண்ணாலாம், தீபாவளிக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு பெரியவா வந்து அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன விஷயம் அப்படின்னா அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பெரியவா தான் ஞாபகப்படுத்துவார். பிரதோஷ மாமாவுக்கு ஏன் பெரியவா கொடுக்கல அந்த இடம் தீபாவளி வஸ்திரம்னா, எல்லாத்துக்கும் பரமேஸ்வரன் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரியத்தோடு தான் பண்ணுவார். ஒரு தடவை இந்த தீபாவளிக்கு முன்னாடி பெரியவா வந்து ஏதோ வச்சுட்டு இதை எடுத்துக்கோ அப்படின்னாராம். அது வந்து ஒரு வீட்டு பத்திரம். பெரியவா வந்து அந்த வீடை ஒரு பெரியவா வந்து பிரதோஷ மாமத்துக்கு கொடுக்குறதா நினச்சிருக்கார் போல இருக்குது. அதை எடுத்துக்கலையாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துக்காமல் விட்டுட்டார். பெரியவா வீடு கொடுக்குறாரு, இதுக்கு வேணாம், பெரியவா மடத்துக்கு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வேண்டாம், கொடுக்கக்கூடாது, அப்படி ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் எடுத்துக்கல. ஆனால் பெரியவா என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இப்போது குமரேசன் மாமா கிட்ட சொல்லி பெரியவா கிட்ட அது விஷயம் போய் இப்போ தரிசனத்துக்கு வரும்போது பிரதோஷ மாமா பெரியவா சொன்னாலாம், நான் கொடுக்கறத நீ தான் வாங்கிக்கிறது இல்லையே அப்படின்னு நான் புரிஞ்சுருத்து. அதாவது அப்போ வந்து அந்த கிரவுண்டு ஏதாவது ஒரு கிரவுண்ட் இல்லை, ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு ஒன்று வந்து பெரியவா வந்து பிரதோஷ மாமாவுக்கு கொடுக்கலான்ட்டு யாராவது கொடுத்துருப்பா, அதை அவருக்கு கொடுக்கலாம், அவர் பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பா. அதுதான் எடுத்துக்கலையே. அதுதான் பெரியவா சொல்கிறா, நான் கொடுக்கறது தான் நீ வாங்கிக்கிறது இல்லையே அப்படின்னாராம். அது புரிஞ்சிடுத்து உடனே இவருக்கு, ஐயோ நம்ம வந்து அப்படி தப்பு பண்ணிட்டோமே. பெரியவா வந்து அதை சொல்லி காமிக்கிறாள். உடனே பெரியவா இரு அப்படின்னு எழுந்து உள்ளே போனாலாம். போயிட்டு எதையோ கொண்டு வந்துட்டு ஒரு வஸ்திரத்தில் இருக்குது, ஒரு சின்ன ஒரு துணியில் அதை எடுத்து கையில் கொடுத்தாராம். அவர் அது நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாஷ்டாங்கமாக வாங்கிட்டாராம். அது கூடிய தீபாவளி வஸ்திரமும் அந்த இதுவும் எல்லாம் கொடுத்தார். பெரியவா எல்லாமே தீபாவளிக்காய் இதெல்லாம் கொடுத்தார். அது என்னன்னா, அது வந்து கங்கையிலேருந்து எடுத்த அந்த மண், அந்த மண்ணை நல்லா நைஸாக இது பண்ணி இருக்குமா, அந்த அரைச்சி மண். அந்த மண்ணை தான் வந்து பெரியவா வந்து நம்மளாம் சோப்பு தேய்ச்சிக்கிறோமே, பாத் சோப், அதுக்கு பதிலாக அவர் பெரியவா அதை எடுத்துகிட்டு தான் அதை குடிப்பாலாம். அதை தேய்ச்சின்னு தான் குளிப்பாலாம். அந்த மண்ணை கொடுத்துருக்கார். அதை எடுத்துன்னு போய் மிருத்திகை, அதை எடுத்துன்னு போய் பூஜை ரூமில் பிரதோஷ மாமா வச்சுருக்கார். பின்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த மிருத்திகையை யூஸ் பண்ணி அதெல்லாம் வச்சு இது பண்ணி தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் சரியாயிடுது. அந்த பெரியவா பிரசாதத்தை இது பின்னாடி வரப்போகிறதுன்னு பெரியவாளுக்கு தெரியும், அதனால் முன்னாடியே கொடுத்துருக்காரு. அதனால் மனத்தை அறிவான் மருந்தும் தருவான் யாருன்னா பிரத்யக்ஷ பரமேஸ்வர அவதாரமான மகாபிரிவா. ஜெய் ஜெய்சங்கர், மகாபிரிவா பாதவிச்சரணம், மகாபிரிவா பாதவிச்சரணம்.